தேஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய்ந்தருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கான விளக்கம்: கீழ்வானம் வெளுத்து விட்டது. ஆயர்கள் பனிப்புல் மேவதற்காக எருமைகளை அவிழ்த்து விடுவார்கள். அந்த அனைத்து எருமைகளும் ஒன்றாக சேர்ந்து வயல்வெளிகளில் மேய்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுதுதான் அது அதிகமாக பால் கறக்குமாம். அந்த வழக்கத்தையும் ஆண்டாள் தெரிந்து வைத்திருக்கிறாள். அதை இந்த பாசுரத்தில் உபயோகப்படுத்தி உள்ளார். கீழ்வான வெள்ளென்றெருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், இங்குள்ள தோழிகள் அனைவரும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை, அனைவரும் பாவை நோன்பு நோற்பதற்காக திருக்கோயில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். திருக்கோயிலில் சந்திக்கலாம் என்பதே தீர்மானம். இருந்தாலும் அப்படி போகிறவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தி உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து கூவி கொண்டிருக்கிறோம். எதற்காக என்றால், இந்த கூட்டத்திலேயே, இந்த தோழிகளின் கூட்டத்திலே மிகவும் உற்சாகமானவள் நீ, கோதுகலமுடைய குதூகலமான பெண் நீ, பாடி ஆடி கீர்த்தனைகள் பாடி வருவாய். எனவே அப்பொழுதுதான் இந்த பாவை நோன்புக்கு முழுவதுமாக திருப்தி அடையும். ஏனென்றால் பகவானுடைய நாமத்தை வழியெங்கும் பாராயணம் சென்று செய்வது அனைவருக்கும் மகிழ்ச்சியை உருவாக்கும், உற்சாகப்படுத்தும். எனவே மிக முக்கியமானவள். உன்னை விட்டு நாங்கள் செல்வது அவ்வளவு திருப்தி ஆகாது. எனவே உன்னை அழைத்து கொண்டு செல்லலாம் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறுகிறாள். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணனுடைய 2 லீலைகளை சொல்கிறார். ஒன்று மாவாய் பிளந்தானை என்ற ஒரு லீலை, அடுத்து மல்லரை மாட்டிய. மாவாய் பிளந்தானை என்றால் கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை கொன்று வதம் செய்தவன். இரண்டாவது மல்லரை மாட்டிய என்றால் கம்சனால் ஏவப்பட்ட மல்யுத்த வீரர்களான இருவரை, சாணுரன் முஷ்டிகன் ஆகிய இருவரையும் வென்று அவர்களை அழித்தான் அல்லவா. அத்தகைய வீரன், தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்க நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் சென்றாலே அவன் வந்துவிட்டீர்களா, வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், இவர்களுக்கு இந்த தேவைகள் இருக்கிறது, அவற்றை அதை பரிசாக நான் தருவேன், இந்த பாவை நோன்புக்கு அதற்கான பலனாக நான் தருவேன் என்று ஆவலாக காத்து கொண்டிருக்கிறான். ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.